இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்கம் டேக்ஸ் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் 4th சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். Determine the residential status of Mr. X for the previous year 25 to 26 who left India for the first time on 15/9/2022 and came back on 1/9/2024. He again left for Dubai on 15/6/2025 to come back on February 14, 2026 to settle in India forever. இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின்ஸ் ஒரு வாட்டி தான் போயிருப்பார், அதுவும் ஃபஸ்ட் டைம். இதில் ஃபஸ்ட் டைம் அவர் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, போயிட்டு வராரு. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் கண்டிஷன் பார்ப்போமா. பேசிக் கண்டிஷன் என்னது, 182 டேஸ் இல்லை அதுக்கு மேலே ப்ரீவியஸ் இயரில் இருக்கணும். ப்ரீவியஸ் இயர்னால் நம்மளுக்கு என்னது 1/4/25 to 31/3/26. அப்போ ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் எழுதிடணும். அவர் எப்போ போகிறாரு, ஜூன் 15 தான் போகிறாரு. அப்போ ஏப்ரல் மே ஃபுல்லாக இருக்கிறாரு. ஜூன் 15 போகிறாருன்னா 15 நாள் தான் இருப்பார். நெக்ஸ்ட் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான் அது வரைக்குமே அவர் இல்லை. ஏன்னா அவர் எப்போ வராரு, February 14 தான் வராரு. இப்போது நம்மளுக்கு பிப்ரவரியில் 28 நாள் இருக்கும். அந்த 28 நாளில் 14 அவர் வந்துடுறாரு. மீதி 13 நாள் தான் அவர் இல்லை. வந்த டேட்லேருந்து தானே நம்ம பார்க்கணும். அப்போ 13 நாள் இல்லை. 28ல் 13 போச்சுன்னா மீதி 15 நாள் பிப்ரவரியில் இருக்கார். நெக்ஸ்ட்டு மார்ச்சில் 31 நாள் ஃபுல்லாகவே இருக்கார். இப்போ நம்மளுக்கு பேசிக் கண்டிஷன் என்னது, 182 டேஸ் இருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 122 டேஸ் தான் வரும். அப்போ அவர் ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ நீங்கள் என்ன எழுதணும்னா, ஸோ he does not fulfill the first basic condition. ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா என்ன பண்ணணும், செகண்ட் பேசிக் கண்டிஷன் போகணும். செகண்ட் பேசிக் கண்டிஷனில் என்ன வரும், நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருக்கணும். அதே மாதிரி ப்ரிசீடிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் அது ஒரு 4 இயர்ஸில் 365 டேஸ் இருக்கணும். 4 இயர்ஸ்னால் ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 இயர்ஸ். இப்போ ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸு. இப்போ மேலே தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கேல்குலேட் பண்ணோம். 122 டேஸ் இருக்கார். அப்போது 60 டேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போது அந்த 4 இயர்ஸ் பார்க்கணும். அந்த 4 இயர்ஸ் எதுனா ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு 25 to 26. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 24 to 25, 23 to 24, 22 to 23, 21 to 22. இப்போது இதை நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து போங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து வந்தால் கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போ அவர் ஃபஸ்ட் டைம் எப்போ போகிறாருன்னு சொல்கிறாங்க, 2022 செப்டம்பரில் தான் போகிறாரு. அப்போ 21-22 அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாகவே இருக்கிறாரு. அப்போ அந்தந்த மாதத்துக்கு நம்ம ஃபுல் டேஸ் போட்டுடலாம். 22-23 இந்த இயரில் செப்டம்பர் தான் போகிறாரு, 15 அப்போது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கார். செப்டம்பரில் ஒரு 15 நாள் தான் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு இந்தியாவிலேருந்து. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபிப், மார்ச் ஃபுல்லாகவே அவர் இல்லை இந்தியாவில். நெக்ஸ்ட்டு 23-24 இந்த இயரில் அவர் வரன்ட்டு சொல்லலை. அவர் வந்தது 19-24 தான் வராரு. அப்போது இந்த இயர் ஃபுல்லாகவும் என்னது, அவர் இந்தியாவில் இல்லை. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு பார்ப்போம். 24 to 25 பார்த்தோன்னா எப்போது, செப்டம்பர் 1 வந்துடுறாரு. அப்போ நம்ம 1 தானே கேல்குலேட் பண்ணுவோம். செப்டம்பர் தான் வராருன்னா ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் அவர் இந்தியாவில் இல்லை. செப்டம்பர் 30 நாளுமே இருக்கார். அப்படியே ஃபுல்லாக மார்ச் வரைக்குமே இருக்கார். ஓகேவா. இப்போ இதெல்லாம் மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணோன்னா டோட்டல் டேஸ் 746 டேஸ் வரும். நம்மளுக்கு என்ன வேணும், 4 இயர்ஸ் ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் இருந்தால் போதும். ஆனால் அவர் 746 நாள் இருக்கார். அப்போது செகண்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும், he satisfied the second basic condition
அண்ட் ஹீ இஸ் ரெசிடெண்ட். நம்மளுக்கு என்ன ஒரு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாலே ரெசிடெண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். 2 out of 10 previous year preceding the relevant previous year. ப்ரிசீடிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷம், அதில் அவர் மினிமம் 2 வருஷமாவது இருக்கணும். அவர் ஃபஸ்ட் டைம் போகிறதே எப்போது 22 தான் போகிறாரு. இப்போ 10 இயர்ஸ் நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா இதிலேருந்து நம்ம ஒரு 4 வருஷம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமும் அவர் வந்து எங்கே ஃபுல்லாக தான் இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 21, 22 நெக்ஸ்ட்டு வந்து 22, 21 அந்த இயர் வருமா, இந்த 2 இயர் நம்ம பார்க்கும்போதே என்ன ஆகிடும், 2 வருஷம் கணக்கு வந்துடும் அந்த மாதிரி. அப்போது இதை ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். நெக்ஸ்ட்டு 730 நாள் வந்து 7th ப்ரீவியஸ் இயர் ப்ரிசீடிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். இதுவும் என்னது 7 வருஷம் ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7 வருஷத்தில் 730 நாள் இருக்கணும். நம்மளுக்கு வந்து 4 வருஷத்துலேயே 746 டேஸ் வந்துடுச்சு. அப்போது இந்த இதுவும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.